வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி வந்து 9ஆம் நாள் பதிவு தான் போட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, வெளில போயிருந்ததுனால வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு. சரி, நம்ம 30 நாளும் தொடர்ந்து பதிவு போடுறோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல, சொல்லியிருக்கேன்ல. அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பேசி போட்டு விட்றேன். எல்லோரும் பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து நான் யூடியூப்புக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, யூடியூப் சார் என்னுடைய சேனல் வீடியோஸை எடுத்து விடுங்க, மக்கள் எல்லோரும் பார்க்கட்டும். நான் வந்து சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. இது இன்னும் வந்து நான் ஒரு சம்பளம் கூட வாங்கலை. அதனால் என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து விடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நான் பயனுள்ள வீடியோஸ் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வாய்ஸ் தானே கொடுக்குறேன், என்னுடைய சொந்த குரல் தானே. நான் யார் வீடியோ குரலாவது எடுத்து போடுறேன்னா, இல்லை அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்து போடுறேன்னா, எனக்கு இதுதான் என்னுடைய குரல் தான். அதனால் என்னுடைய வீடியோவை வெளியில் ரீச் பண்ணி விடுங்கன்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னோடய கதை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். எப்படி நான் வந்து கும்பகோணத்துக்கு, அலங்காநல்லூர்லேருந்து கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆனேன் அப்படிங்கிறது தான். 1991 நான் வந்து என் குழந்தைங்க 2ஐயும் வச்சுக்கிட்டு அலங்காநல்லூரில் இருந்தேன். அப்போ என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் ஒண்டி தான் பார்த்துக்கணும், வேலை, ரெண்டாவது வருமானம் போதிய அளவு கிடையாது. அப்படி டைமில் நான் வந்து என் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, சரி கும்பகோணம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வந்து எங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால விவசாயத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து விவசாய குடும்பம் தான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த ஆடி மாதத்துலலாம் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்காது. அதனால் சரி, நம்ம வந்து விவசாயத்தை நம்பி நம்ம இது பண்ண முடியாது, நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு தொழிலும் இருக்கணும் கையில் அப்படின்ட்டு தான் நாங்கள் தனி கொடுத்தனமாகவே எங்கள் ஊர் கோம்பக்காட்டில் இருந்து நாங்கள் தனி கொடுத்தனமாகவே அலங்காநல்லூர் வந்தோம், ஓகேங்களா? அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு வேலையை எங்கள் வீட்டுக்காரவங்களும் ஜவுளியை வர்றதுக்கு ஒரே ஒரு இது என்னுடைய சொந்த கதை, எனக்கு நடந்த கதையை தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அப்பா அம்மா ஒரு தோடு ஜிமிக்கி போட்டு விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஜிமிக்கி வந்து வெளியில் போயிடுச்சு. தோடு வந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்காரவங்கள வியாபாரத்தை கற்றுக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் ஒரு 500 ரூபாலாம் இப்போ ரொம்ப பெரிய பணம் அலங்காநல்லூரில் இருக்கும்போது அதை அடமானம் வச்சு ஜவுளி வியாபாரத்துக்காக எங்கள் வீட்டுக்காரவங்க ஜவுளி வியாபாரத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்படியே அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் சைக்கிளு வண்டி, இப்போ வந்து ஆவணியில் போகிறாரு. ஆனால் அன்னைக்கு சூட்கேஸ் மாதிரி ஒரு பேக்கு, அந்த சூட்கேஸ் மாதிரி பேக்கில் தான் புடவைகள் ஜாக்கெட் பெட்லாம் அடிக்கிட்டு இப்படி தோளில் மாட்டிக்கிறானோ, தெருவாக நடந்து போய் அலைஞ்சு விற்கணும். அது மாதிரி காலத்தில் வாழ்ந்தோம். அப்புறம் அப்படியே தீபாவளி வியாபாரம் பார்த்துட்டு சைக்கிளில் போனாங்க. சைக்கிளில் போயிட்டு அப்புறம் டிவிஎஸ் 50யில் போனார். டிவிஎஸ் 50யில் போயிட்டு அதுவும் வேணாம், நிறையா நம்ம சரக்கு எடுத்து கிராமத்து பக்கம் போகிறதுனால எனக்கு வண்டி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. இப்போ ஆம்னியில் வியாபாரத்துக்கு போகிறாங்க. நானும் வந்து என்னுடைய கதையும் சொல்லிக்கிட்டே வந்தேன். தையல்லேருந்து நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், எப்படி நம்ம வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்கள்கிட்ட நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு தெளிவாக எனக்கு வந்து வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு மனமாக ஏற்றுக்கிட்டு நம்ம வீடியோவுக்கு ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுத்தவரை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப்பில் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம என்றைக்குமே நம்மளுடைய சொந்த வீடியோவாக இருக்கணும், நம்மளோட சொந்த குரலாக இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்க இப்போ ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ரீமேக்ஸ் பண்ணி போடுறது, அது அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து
வேண்டாம். நம்மளுக்கு நம்மளோட வாய்ஸாக இருக்கணும், நம்மளோட சொந்த குரலாக இருக்கணும். நான் அது மாதிரி தான் என்னோடய வீடியோஸ், தையல் வீடியோஸ்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். அப்படியே ஏதாவது தடுமாறி போட்டால் கூட உடனே வேணாம், நம்மளுக்கு ஏன் அடுத்தவங்க வாய்ஸு அப்படின்ட்டு எடுத்து விட்ருவேன். ஒரு பாட்டு போட்டால் கூட பாட்டானா போட்டிருக்கேன், யோசிப்பேன் எதுக்கு நம்மளுக்கு வர்றது வரட்டும், நம்ம உடனே போய் யூடியூப்பில் வந்து நேர்மையான வழியில் நம்ம போகணும், நம்மளுடைய உழைப்பை தான் அங்கே காட்டணும், நம்ம செய்கிற வேலைகளை தான் காட்டணும். நம்ம அது மாதிரி நம்ம ஏன் நம்மளுக்கு அடுத்தவங்க இதை எடுத்து போட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைபரும் வியூஸும் வாங்கி நம்ம சம்பாதிக்கணுமா, நம்மளுக்கு அப்படி ஒரு ரீச் தேவையா அப்படின்னு தான் நான் நினப்பேன். என்னுடைய நான் வளர்ந்து வந்த பாதையும் அப்படி தான், என்னுடைய யூடியூப் சேனலில் கொண்டு போகிற பாதையும் அதே மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள்னா பாருங்கள், என்னுடைய வீடியோஸில் வந்து ஒரு வீடியோஸ்குள்ள கூட அடுத்தவங்க வாய்ஸ் இருக்காது, ஷார்ட்ஸில் கூட அடுத்தவங்க வாய்ஸ் இருக்காது. அது மாதிரி தான் என்னுடைய வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம எடுத்து போட்டு சீக்கிரமாக ஜெயிச்சு இப்போ நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. எதுக்காக அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு வீடியோலாம் வந்து எனக்கு ஷார்ட்ஸில் வந்து ஒரு அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்து போட்டிருந்தேன், 45,000 பேர் பார்த்துருந்தாங்க, லைக் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கு ஒரு மெயில், நோட்டிஃபிகேஷன் மெயில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அன்லிஸ்டடில் போட்டு விட்டாங்க அவங்களே. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கே நான் நினச்சேன், நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துலையே ஏன் நமக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க வாய்ஸை எடுத்து நம்ம போடணும், அடுத்தவங்களுடைய டைலாக்கை ஏன் நம்ம பேசணும், அது மாதிரி ஏன் நம்ம வந்து இது பண்ணிக்கிறணும், நம்ம மெதுவாக போனாலும் நம்ம சொந்த குரலாகவே இருக்கட்டும், நம்மளோட வாய்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான். தைக்கிறதுக்கும் என்னோடய வாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன், சமையலுக்கும் என்னோடய வாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன். எங்கள் அம்மாவை பேச விடுவேன் சமைக்கும்போது. கிராமத்துலலாம் இந்த பிரண்டை இதெல்லாம் சமைக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவை பேச விடுவேன். எங்கள் அம்மாவை விறகடுப்பில் சமைக்கிறத பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் விறகடுப்பில் சமைக்கிறோம், அடிவயிப்பில் தண்ணி அடிக்கிறோம், இதெல்லாம் எங்களுடைய சொந்த வேலை. அப்புறம் காட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்மளோட விவசாயத்தை பற்றி தான் பேசி போடுவேனே தவிர, தயவு செய்து மக்களே, வியூஸ் கிடைக்கிது, சப்ஸ்கிரைபர் கிடைக்கிது, நம்ம வந்து அந்த வீடியோ அடுத்தவங்களோட இதை எடுத்து போட்டோம்னா நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்பே தான் கொடுக்குது. ஆனால் யூடியூப்பே கொடுத்தாலும் யூடியூப் வந்து ரூல்ஸ் வைக்குது பாருங்கள், நமக்கு இந்த இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வைக்குது. அவங்க வந்து எப்போ இந்த வாய்ஸை எடுத்தாலும் அது உங்களுக்கு சேர்ந்து போயிடும், அந்த வீடியோ மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு விருப்பப்பட்டால் எடுத்து போட்டுக்கோங்கன்னு யூடியூப் வந்து தெளிவாக சொல்லி தான் கொடுக்குது. நம்ம ஏன் அதை மீறி எடுத்து போடுறோம்னா சீக்கிரமாக நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், நிறைய வீடியோ வியூஸ் வரணும் அப்படின்னு எடுத்து போட்டுட்டு அப்புறமேல அது நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி மனநிலையை கொண்டு போய் விட்டுறது. அதனால் நான் என்னோடய அனுபவத்தை வச்சு தான் சொன்னேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கூடாதுன்னா செஞ்சுக்கோங்க. எனக்கு என்னோடய அனுபவத்தை வச்சு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.